சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல 2 விதமான ஃப்ளேவர்ல நம்ம ஐஸ்கிரீம் பண்ண போறோம். அது வந்து ஐஸ்கிரீம் கப்ஸ் பண்ண போறோம். இது 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. மேங்கோ ஃப்ளேவரும் இருக்கும், சாக்லேட் ஃப்ளேவரும் இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 மாம்பழம் எடுத்துக்கணும். நீங்க அல்ஃபோன்ஸா எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா புளிப்பு இல்லாத மாம்பழமா எடுத்துக்கணும். புளிப்பு இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. எப்பவுமே புளிப்பு மாம்பழம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜூஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஊத்திக்கலாம். ஸோ இதில் நம்ம பால் ஊற்றணும். 1 கப் பால், நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லை அப்படின்னா ஸ்லிம் மில்க் கூட நீங்கள் ஊற்றலாம். மில்க் பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சுகர், ப்ரௌன் சுகர், ஹனி எது வேணாலும் நீங்கள் போடலாம். ஏலக்காய் வந்து ஒரு டீஸ்பூன் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபஜ்ஜியாக வரும். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தனாலும் விப்பிங் க்ரீம் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கப் கேக் மோல்டு எடுத்துகிட்டு நம்ம பேப்பர் கப்ஸ் வந்து வச்சிடலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஊற்றிடலாம். பாதி அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சிடலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கப் இருக்குது, சின்ன சின்ன கப்பில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இதில் மெல்ட் பண்ண ஒயிட் சாக்லேட், அதாவது நல்லா உருக்கி எடுத்த வெள்ளை சாக்லேட் வந்து நம்ம இதில் போடுறோம். இல்லை அப்படின்னா டார்க் சாக்லேட் கூட நீங்கள் போடலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட் இது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து 2 மணி நேரம் இதை ஃப்ரீஸ் பண்ணால் போதும். நல்லா ஃபஜ்ஜி ஆகிடும். கீழே வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் அந்த ஃப்ளேவர் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட்டோட ஃப்ளேவர் இருக்கும். ஸோ 2ம் சேரும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது வந்து வனிலாவோட ஃப்ளேவர் இருக்கும், மேங்கோட ஃப்ளேவர். இல்லை அப்படின்னா இது வந்து ட்ரிபிள் லேயர், அதாவது 3 ஃப்ளேவர் கொண்டு வரலாம், 4 ஃப்ளேவர் கொண்டு வரலாம். அதாவது நீங்கள் ரோஸ் ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர், பிஸ்தா ஃப்ளேவர் எது வேணாலும் கொண்டு வரலாம். நான் வந்து கசாட்டா ஐஸ்கிரீம் வந்து 6 ஃப்ளேவரில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம் உத்தமி கிச்சனில். ஸோ ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மெல்ட்டே ஆகாது. நம்ம 1 வீக் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்குது. சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதுலேயுமே 8000 ரெசிபீஸ்